ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1960 பைக்கர்ஸ் கேங் அமெரிக்க யூத்துங்கிட்ட தீ மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயம். டேனி லைன்ற ஒருத்தர் இந்த பைக்கர்ஸ் கேங் பின்னாடியே போய் எடுத்த ஒரு ஃபோட்டோ புக்கை பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்ட கதை இது. இதில் சிலது நிஜம். வாங்க ஸ்டைலாகவும் ரக்கடாகவும் இருக்கிற இந்த பைக் ரைடர்ஸ் படத்தோட கதையும் விமர்சனத்தையும் பார்ப்போம். இந்த பைக் ரைடர்ஸ் நினைச்சாலே அதை சார்ந்த ஸ்டீலு, குரோமு, லெதரு, அப்புறமா டெனிம் ஜீன்ஸ் தான் ஞாபகம் வரும். கூடவே பைக்குகளோட உருமலும் பெட்ரோல் மற்றும் பீர் வாசனையும். அதுக்கு மேலே சுதந்திரம். ஆமாம், எதுக்கும் அடங்காமல் இருந்தால் அதுவும் ஒரு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி தானே. அந்த ஃப்ரீடமோட வேலை ஒருத்தர் அடிச்சு ரத்தம் தேஞ்ச முஷ்டிகளும், அடி வாங்கி ரத்தம் கட்டி கருப்பாகி வீங்கின முகமும் கண்களும். இதனால பாதிக்கப்பட்டவங்க கேஸ் கொடுக்கறதும், அத்துமீறலுக்கு போலீஸ் பிடிக்கிறதும், ஒரு நைட்டோ பல நாளோ ஜெயிலையும் இருக்க வேண்டியதா இருக்கலாம். ஆனா அந்த சிகாகோ வேண்டல்ஸ் மோட்டார் சைக்கிள் கிளப் ஆரம்பத்தில் அங்க பைக் மட்டும் தான் பிரதானமா இருந்தது. அந்த பைக்கோட லுக்கும் ஃபீலும், ஓட்டும் போது எப்படி இருக்கு, ஸ்பீடா போனாலும் அந்த ஃபீல் எப்படி இருக்கு, என்னென்ன லெதர் ஜாக்கெட்டு, அது கூட வர செயின், மோதிரம்னு பேசி ரசிச்ச காலம். இந்த பைக் ரைடர்ஸ் ஒவ்வொருத்தரையும் டேனி டாக்குமெண்ட் பண்ணும்போது அந்த கேங்ல ஏன் இருக்கேன்னு ப்ரூசியை கேட்டா எல்லாரும் ஏதாவது ஒண்ணுத்துல அங்கமா இருக்கணும், அதுக்கு தான் இதுன்றான். இந்த கிளப்ல ப்ரூசியை தான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டாலும் உண்மையா அங்க இருக்கிறதுலயே டஃப்பான ஆளும் கிளப்போட ஃபவுண்டருமான ஜானியை தான். ஜிப்கோ, வேஹோ, காக்ரோச்னு ஒரு 4-5 பேர் ஆரம்பத்துல இருந்தே ஜானி கூட இருக்கவங்க. ஆனா யாரும் பென்னி மாதிரி கிடையாது, ஏன் ஜானி கூட கிடையாது. எல்லாருக்கும் கிளப் பிடிக்கும்னா இவனுக்கு இதுதான் வாழ்க்கையே. அவன் பைக்கு அவன் உடல்ல ஒரு பாகமாவும் இந்த கிளப் பேரைய பச்சையும் குத்திட்டு இருக்கவன், இதுக்காக உயிரையும் விடுறதுக்கு தயாரா இருக்கவன். இதனாலேயே கேத்திக்கு அவனை பிடிக்கும், அவளுக்கு பைக்கு பிடிக்காது. இந்த பைக்கர்ஸ் வைப்பை பத்தியும் கவலை இல்லை, அவ அதுல இருக்கிறது பென்னிக்காக மட்டும்தான். அது லவ்ல நிச்சயமா பைத்தகாத்தனமா இருக்கலாம்னு 1965 இந்த இன்டர்வியூ பண்ற டேனி கிட்ட ஒத்துக்கிறா. கேத்தி தான் இந்த வேண்டல்ஸ் மோட்டார் சைக்கிள் கிளப்போட வரலாறை டாக்குமெண்ட் பண்றதுக்கு டேனிக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விட்னஸும் கதையை சொல்றவளும். அவன் எப்படி இந்த கிளப் வளர்ந்தது, பின்னால எப்படி மாடுச்சுன்னு விவரிக்கிறா. இந்த கிளப் சிகாகோவில் வேறு விட்டு அப்படியே சிகாகோவோட மத்திய மேற்கு பகுதி முழுசா பரவச்சு. அந்த சக்சஸோட புது மெம்பர்ஸுங்க, விஷயங்களை புதுசா செய்யற உத்திங்க, கூடவே பல இடத்துல இருந்து அழுத்தங்களும் கட்ட விஷயங்களும் சேர்ந்தது. பீர் ஃப்ளோ ஆகிற மாதிரி ரத்தமும் சாராயமும் போதை மருந்துகளோட தாக்கமும் அதிகமாகுது. மெதுவா இதுல சேர்ந்த புது ரத்தங்கள்லாம் ஜானியோட தலைமைக்கு போட்டி போடலாமோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல பாசிட்டிவான விஷயம் விசுவாசம். மோட்டார் சைக்கிள் மேல இருக்கிற காதல் தான் இந்த வித்தியாசமான ஆளுங்களை ஒன்னா சேர்த்திருக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது தான் அவங்கள இந்த கிளப்ல இருக்க வச்சது. கேத்தியையும் அதே விசுவாசம் தான் இந்த பென்னியோட சர்க்கிள் கூட இருக்க வச்சது. பென்னி ரொம்ப சீரியஸா அடிபட்ட போது அவன் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டா. சரி, கேத்தி எப்படி இதுக்குள்ள வந்தான்னு பார்க்கலாமா. கேத்தி அங்க இருக்கிற லோக்கல் ஹேங் அவுட்ல அவ ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது வேண்டல்ஸ் பத்தி தெரிய வருது. அங்க இருக்க வேண்டல்ஸ் ஆளுங்க பல பேர் அவகிட்ட நெருங்க பாக்குறாங்க. தைரியமா அவளை பார்த்து அவ பின்புறத்தை தட்டுறாங்க. அவ டேனி கிட்ட என் ட்ரெஸ் முழுசும் அவங்களோட கைரேகைகளா இருந்துச்சுன்னு சொல்றா. ஆனா அவ சங்கடத்தை பார்த்த ஜானியோ அவகிட்ட இங்க எதுவும் தப்பா நடக்க விட மாட்டேன்னு சொல்றான். மேலும் கேத்தி எப்ப பென்னோட பைக் பின்னால ஏறினாலோ அதுக்கப்புறம் எவனும் அவ பின்னாடி வரல. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கேத்தி ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட இருக்கும்போது கேத்தி அந்த கிளப்ல இருந்து அவ வீட்டுல விட்டுட்டு அவ வீட்டு முன்னாடி பைக்ல உட்காந்துறான் பென்னி. சுமார் 20 மணி நேரம் மேலேயே அங்க இருக்கிறான். இதை கவனிச்சு அவ காதல அவளை விட்டு விலகிறான். இதுக்கப்புறம் 5 வாரத்துக்கு அப்புறம் கேத்தியும் பென்னியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு சமயம் வேண்டல்ஸ் பார்ட்டியில ஒரு இறுக்கமான சிவப்பு ட்ரெஸ் போட்டுட்டு யாரோ டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அந்த ட்ரெஸ்ல கேத்தி அழகா இருப்பான்னு யாரோ கேத்தி கிட்ட சொல்ல, அதே ட்ரெஸ்ஸை இவ கையில கொடுத்துட்டு இதை போட்டுட்டு இருந்தவள சில ஃப்ரெண்ட்ஸ் மாடிக்கு அழிச்சிட்டு போயிட்டதால இனி அவளுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி அதை போட்டுட்டு வர சொல்றாங்க. கேத்தியும் அதை போட்டுட்டு வரா. அப்போ பென்னிய ஏதோ விஷயமா ஜானி வரி அனுப்ப விஷயங்க கைமீறி போகுது. அங்க இருக்க சில மெம்பர்ஸ் அவளை படுக்கைக்கு பலவந்தமா அழுக்க கேத்தி கதவை கெட்டியா பிடிச்சிட்டு ஹெல்ப்புக்கு கத்த ஜானி ஓடி வந்து அந்த கூட்டு பலாத்காரத்தை தடுக்கிறான். ஆனா இந்த விஷயம் கேத்தி மனசுல ஆழமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அவங்க மட்டும் அதை பண்ணியிருந்தாங்கன்னா தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன்னு பென்னி வந்தப்பறம் சொல்றா. வேண்டல்ஸ் ஒருபோதும் அமைதியான மோட்டார் சைக்கிள் கும்பல் இல்ல. வேண்டல்ஸ் தலைமைக்காக யாராவது ஜானிக்கு சவால் இடும்போது ஜானி முஷ்டியா கத்தியான்னு கேட்டு சண்டை போடுவான். சண்டையில ஜானி எதிராளியோட விரலை உடைச்சிருக்கான். இன்னொரு கிளப்போட ஆளுங்க அவங்க பைக்கை கீறி விட்டுட்டாங்கன்னு சண்டைக்கு இழுக்கும் போது பென்னி ஆக்ரோஷமா ஓடி போய் அந்த ஆளோட முகத்துல பலமுறை குத்தி ரத்த கலரி ஆக்கியிருக்கான். இப்படி பல வன்முறை சம்பவங்க. ஜானி சில பேரை, அதுவும் கொஞ்சம் கிராக்கத்தனமா இருக்கவங்கள கிளப்புக்குள்ள சேர்க்கவே மாட்டான். அதுல ஒரு முரட்டு பையன் ஜானியை சண்டைக்கு வரையான்னு கூப்பிட்டு சண்டை போடாம சுட்டு தள்ளிடுறான். இந்த நியூஸ் வேற ஊர்ல சுத்திட்டு இருக்க பென்னி காதுக்கு வர ரொம்பவே அப்செட் ஆகுறான். எத்தனையோ தடவை ஜானி பென்னியை தலைமை பொறுப்பு எடுத்துக்கோன்னு கூப்பிட்டும் போகாம இருந்தது. அவங்கிட்ட ஒரு தனி பாசம் வச்சிருந்தது பென்னிக்கு ஞாபகம் வந்து முதல் தடவையை ஆட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பைக்கர்ஸ் கும்பல் பல குரூப்பா பிரிஞ்சு கொலை, கொல்லை, போதைப்பொருள் கடத்தல்னு போய் மறைஞ்சு போச்சு. இதுல நிறைய கெட்ட வார்த்தைகளும் வயலன்ஸும் தீவிரமா இருக்கு. இங்க லேடிஸ் நடத்தப்படுற விதமும் பெரும்பாலும் பரிதாபமா இருக்கு. இந்த கல்ச்சர் போக போக அப்படியே மறைஞ்சும் போச்சு. இந்த பைக் ரைடர் கலாச்சாரம் இங்க இருக்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்தியாவில் அவனுக்கு இருக்க பிரச்சனையில இது இங்க பெருசா வளரல. இப்பதான் சில பைக்கர்ஸ் கேங் உருவாகி இருக்கு. ஈசிஆர் பக்கம் சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா இவங்களை பார்க்கலாம். ஆனா இவங்க எல்லாம் ரொம்ப சாத்விகமானவங்க. படத்தை நான் எப்படி சொன்னேனோ ஏறக்குறைய அந்த முறையில தான் கொண்டு போறாங்க. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் படத்துல அதிகமா சொல்றதுக்கோ தீமோ விஷயமோ எதுவும் இல்லைன்னு. இது ஹைவேஸ்ல உங்களுக்கு பிடிச்ச பைக்ல இல்ல ஒரு ஹார்லே டேவிட்சன் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்க மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதா இருந்தாலும் இது ஒரு வகையான சலிப்பூட்டுற விஷயம் தான். ஆனா டாம் ஹார்டி, ஜோடி கார்னர், ஆஸ்டின் பட்லரோட இயல்பான நடிப்புக்காக அந்த கால ஸ்டைலும் ஸ்வாக்குக்காகவும் நல்ல குஷன் சோஃபால ஒரு பாப்கார்னோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன்.
இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.